அன்பான மக்களே, நான் உங்கள் ஆர்எஸ். இது வேதத்தின் 5ஆம் நாள் காரியத்தை பற்றி பேச போகிறோம். போன வீடியோவில் 4ஆம் நாள் காரியத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். வானத்தில் ஆண்டவர் பகலையும் இரவையும் வித்தியாசம் காட்டுறதுக்கு 2 சுடர்களை உண்டாக்கினார். அது அடையாளமாகவும் காலங்களை அறியும்படியாகவும் அதை உண்டாக்கினார். ஆகாய விரிவிலே வானத்தின் மேல் 2 சுடர்களை உண்டாக்கி பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக, இரவுக்கு ஒரு வெளிச்சம், பகலுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக ஒன்று உண்டாக்கப்பட்டது. இப்படி 4ஆம் நாள் காரியம் பார்த்தோம். இப்போ தெய்வம் 5ஆம் நாளை எப்படி ஆசீர்வதித்தார்னு பார்க்குறோம். எப்படின்னா, ஆஹ் 20ஆம் வசனம் சொல்லுது, ஜலம் உண்டாயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். பூமியில் நீர் உண்டாயிடுச்சு. நீர் உண்டானதுக்கப்புறம் இப்போ 5ஆம் நாள் காரியத்தில் சொல்கிறாரு, நீரானது என்ன செய்யணும்? நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் ஆகாயத்திலே பறக்கும் பறவைகளையும் நீரானது ஜனிப்பிக்க கடவுது அப்படின்னு கட்டளை கொடுக்குறார். நீர்நிலைகளுக்கு கட்டளை கொடுக்குறார். நீர்நிலைகள் ஒரு இடமா சேர்ந்து சமுத்திரமாகவும் இருக்குது. அங்கங்கே ஆறுகளாக வர்ற தண்ணிகள், இப்போ ஓடி வர்ற தண்ணிகள், மேட்லேருந்து ஓடி வர்ற தண்ணிகள் அங்கங்கே ஏரிகள் மாதிரி தேங்கியும் கிடக்கு. அப்போ எல்லாமே ஜலத்துக்கு கட்டளை கொடுக்குறார். எப்படின்னா, நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும். அப்போ நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னா அவைகள் தண்ணியில் நீந்துது. அப்போ நீந்துற பறவைகள் மேலுள்ள காற்றையும் சுவாசிக்குது, தண்ணிக்குள்ளேயும் முங்கி போகுது. அப்போ அதுக்கு 2 சுவாசங்கள், நீருக்குள்ளேயும் ஒரு சுவாசம் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி மேலேயும் ஆகாயத்தில் உள்ள காற்றுகளை சுவாசிக்கிறதுக்கும் நீந்துறதுனால அதுக்கு சுவாசிக்க இருக்குது. அப்போ நீந்தும் பறவைகள், நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் தரைக்கும் வருது, தண்ணிக்கும் போகுது. ஆக 2 அதான் நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் அப்படின்றார். நீந்துறது அப்படின்னா தரைக்கும் வரும், தண்ணிக்கும் போகும். அப்போ இப்படி ஒரு இனத்தையும் அந்த நீர்லேருந்து படைக்கு உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறார். ஆக அப்போ ஆகாய விரிவில் அது பறக்கவும் செய்யுது. நீந்துது, தரைக்கு வருது, ஆகாயத்தில் பறக்குது. இவைகள் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் உண்டாக்கணும். அப்போ இந்த ஆகாயத்து பறவைகளும் அப்போ அது நீந்தவும் செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நீர்ப்பறவைன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த குளத்துலலாம் அது அப்படி போயிட்டுருக்கும். அப்புறம் ஆகாய விரிவிலேருந்து மீன்களை கொத்தி பார்க்குற பறவைகள், நாடு விட்டு நாடு தாண்டுற பறவைகள், இதையும் பார்க்குறோம். இப்படி உலகத்தில் எல்லாத்தையும் இது சகல ஜீவ ஜந்துக்களையும், ஆகாயத்தில் பறக்கிற சகல ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்குறேன்னு சொல்கிறார். அடுத்து மகா மச்சங்களையும் அப்படின்றார். மகா மச்சங்களையும், பெரிய பெரிய மீன்களையும் என்ன சொல்கிறாரு? பெரிய மீன்களையும் மகா மச்சங்களையும் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும். அப்போ தங்கள் ஜாதி பெரிய மச்சங்கள் உண்டாக்குறாரு. அது இல்லாமல் தங்கள் ஜாதியின்படியே இப்போ எல்லாம் இன்னைக்கு மீன் வகையில் நிறைய பார்க்குறோம். நீந்தக்கூடிய எல்லா வகையிலையும் பார்க்குறோம். இப்போ ஒரு ஆமையை எடுத்துக்கிட்டோம்னா அது உள்ளே கடல்லையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். அது ஒரு இனம். அது பறவை இனம் மாதிரி உள்ள ஒரு நீர்வாழ் உயிரினம். ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளும் தண்ணியில் இறங்கி போகிற பறவைகளும் நிறையா இருக்குது. இப்படி ஆண்டவர் படைப்பில் ஒவ்வொன்றும் வித்தியாசத்தை காட்டுறார். இப்போ என்ன பண்ணால், நீர் வாழும் ஜீவ ஜந்துக்கள், இது நீரில் மட்டும்தான் வாழ முடியும், கரைக்கு வர முடியாது. அப்போ அதையும் உண்டாக்குறார். இது நீரில் மட்டும்தான் வாழணும். இது நீந்தி ஆகாயத்திலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய பறவைகளையும் உண்டாக்குறார். இப்படி விதவிதமான ஒரு செயல்களை தேவன் உண்டாக்கிட்டே இருக்கார். இவைகள்லாம் தங்கள் ஜாதியின்படியே நீர் வாழும் ஜீவ ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியாக சகல பட்சிகளையும். அப்போ சிறகு இருக்குது,
மீன்களுக்கு செதில்கள் அந்த சிறகுகளாக இருக்க மாதிரி இது பறவைகளும் அங்கே தான் உண்டாகும். அப்போ நீர்வாழ் இடத்துலேருந்து தான் பறவைகளும் ஜனிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்கிறார். அப்போ மீன்கள் உள்ள ஜீவ ஜந்துக்கள், நீர்வாழும் ஜீவ நீந்துறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற என்ன கொடுக்கப்படுதோ அதே மாதிரி நீந்தும் பறவைகளுக்கும் இறகுகள் கொடுக்கப்பட்டது, சிறகுகள் கொடுக்கப்பட்டது, அவைகள் சிறகுகள் உண்டாக்கப்பட்டது அதுக்கு. அப்போ ஆண்டவர் படைப்பில் ஒவ்வொன்றும் வித்தியாசப்பட்டு என்ன சகலவித பட்சிகளையும் சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு போட்டிருக்கு தேவன். அப்போ என்ன எது 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 அந்தந்த ஜாதியின்படி ஒவ்வொரு ஜாதியின்படி ஒவ்வொரு இதன்படி தேவன் அதை அழகாக சிருஷ்டிக்கிறார். அப்போ இப்படி சிருஷ்டித்த தேவன் அவளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகுங்கள் அப்படின்னார். அப்போ கடலில் வாழ்கிறது கடலில் பழுகி பெருகுது, வானத்தில் ஆகாயத்தில் பறந்து நீந்துறதும் பறக்குது, அதே இது நிலத்துக்கு வர்ற பறவைகளும் பழுகி பெருகுது. அப்போ சமுத்திரத்தின் ஜலத்தை நிரப்புங்கள் என்றார், பறவைகளையும் பூமியில் பெருக கடவுதுன்றார். அப்போ பூமியில் நிலத்துக்கு வர்ற பறவைகளும் பெருகட்டும், எல்லாத்தையும் நீங்கள் பெருக கடவுது அப்படின்றார். அப்போ அது தங்கள் ஜாதியின்படி பெருக ஆரம்பித்தது. இவைகள் பெருகி ஒன்று நிலத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு செட்டு உருவாயிருச்சு, நீந்திர பறவை நீந்திர தன்மை உள்ளவைகளும் ஒரு செட்டு உருவாயிருச்சு, நீரில் மட்டும் வாழ்கிறவைகளும் ஒரு செட்டு உருவாச்சு. அப்போ 3 செட்டாக 3 விதமாக பட்சிகளையும் மச்சங்களையும் உருவாக்குறார். இந்த தேவன் உருவாக்கி இவைகளெல்லாம் கண்டு இவைகள் நல்லது என்று ஆசீர்வதித்தார். இவைகள் அடுத்து மனித இனத்துக்கு எப்படிலாம் போயிடுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அடுத்த வீடியோவில் 6ஆம் நாள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 5 நாள் காரியங்களை தேவன் என்னென்னலாம் செய்திருக்கிறார், இது ஒன்றொன்று தொட்டு என்ன செஞ்சுருக்குது, இவைகளை எல்லாம் 6ஆம் நாளில் படைக்கப்படுற ஜீவன்களுக்கு எப்படி உதவி இருக்குது, எப்படி உண்டாக்கப்பட்டது, எப்படி உதவி இருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.